வெல்கம் பேக் டு வேரல்ஸ் டேஸ். அதாவது இது லாக்டவுன் எகைன் இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டே இருக்கு. இதுக்கு அடுத்து பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கிறது நமக்கு குழந்தைங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கறது. ஏன்னா என்ன செஞ்சு கொடுத்தாலும் வந்துட்டு இது பிடிக்கல, அது பிடிக்கல, இது நல்லா இல்லை. ஏன்னா நம்ம குழந்தைங்களை ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் 1 year வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக சாப்பிடணும்னு கண்டிப்பாக தோண்டிகிட்டே இருக்கும். இட்ஸ் நாட் அட்வைசபிள் டோட்டலி டு கோ அவுட் டு ஹாவ் அ டின்னர் ஆர் எனி ஃபுட். ஸோ நம்ம வீட்லேயே எந்த அளவுக்கு வெரைட்டியாக செஞ்சு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குழந்தைங்கள வெரைட்டியாக செஞ்சு கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ அந்த மாதிரி டைமில் இருக்கும்போது தான் என் ஹஸ்பண்ட் மும்பை போயிட்டு ஆஹா ஓஹோன்னு சொன்னாங்க இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் பற்றி. சரி நம்மளே செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு செஞ்சு பார்த்தப்ப மாஸ் ஹிட் எங்கள் வீட்டில். ஸோ அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மும்பை ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஜினி தோசை தான் பார்க்க போகிறீங்க. இட்ஸ் எம்மி, கிட்ஸ் வில் லவ் திஸ். ஏன்னா தோசையா அப்படின்னு சொல்கிற குழந்தைங்கலாம் கண்டிப்பாக இதை லபக் லபக்குன்னு சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு மோஸ்ட் டெலிஷியஸ் ஒன்றுன்னு சொல்லலாம். ஸோ அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நம்ம சேனலை புதுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையும் நோட்டிஃபிகேஷன்ஸை பார்க்க முடியும். சரி பார்த்துடலாமா? மும்பை ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஜினி தோசை. இதுக்கு கொஞ்சம் 2 வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சம் வெஜ்ஜீஸ் எல்லாம் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். என்னன்ட்டு வர ஸ்லைட்ஸில் பாருங்கள் எவ்வளோ பொடியாக நறுக்கிறேன்னு பாருங்கள். இது மாதிரி பொடியாக வெங்காயத்தை நறுக்கி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நிறையா ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா ஈஸியாக மேக் பண்ணலாம் நம்ம தோசை. அது கூட கொஞ்சம் தக்காளிக்கு நான் சீட்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு நான் அந்த அவுட்டர் ஸ்கின்ஸை தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கேரட்டை நம்ம கிரேட்டரில் கிரேட் பண்ணிக்கலாம். கிரேட்டரை விட இந்த சீஸ் கிரேட்டரில் கிரேட் பண்ணும்போது அந்த கேரட்டோட டிசைன்ஸ் அழகாக வரும். ஸோ சீஸ் கிரேட்டரில் தான் நான் கிரேட் பண்ணுவேன் யூஸ்வலாக. கேப்சிகம், நீங்கள் கேப்சிகம் என்ன மாதிரி கேப்சிகம் வேணால் எடுத்துக்கலாம். எல்லோ, ரெட், நான் க்ரீன் எடுத்துருக்கேன் இன்றைக்கி. ஸோ நம்ம தோசை தவாவில் ஆயில் போட்டு இந்த மாதிரி வெங்காயத்தை வச்சு தேய்க்கும் போது உங்களுக்கு தோசை நல்லா வரும். கொஞ்சம் கெட்டியாக தான் ஊற்றணும். இந்த ஜினி தோசைக்கு மாவு ரொம்ப இதாக ஊற்றக்கூடாது. உங்கள்கிட்ட அயன் தோசைக்கல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஆக்சுவலி நல்ல கனமான பாத்திரம் இருந்தால், என்கிட்ட அயன் தோசை தவா இல்லை. ஸோ லைட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், எப்பவும் போல் நம்ம ஆயில் விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் வெங்காயம், தக்காளி, அப்புறம் கேரட், கேப்சிகம் எல்லாமே நம்ம ஒரு ஸ்பூன் நம்ம சென்டரில் வச்சுக்கிறோம். சிம் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், அப்புறம் scheswan சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிம் பண்ணிடுங்க. தோசைக்கல்ல நல்லா அதுலேயே தோசைக்கல் மத்திலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி பரத்தி விட்டுருங்க. தோசையோட எல்லா சைடும் வர்ற மாதிரி அந்த மிக்சரை அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம நான் இன்றைக்கி நார்மல் சீஸ் ஸ்லைசஸ் தான் என்கிட்ட இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணுறேன். ஆனால் யூ கேன் யூஸ் எனி சீஸ், மொசரெல்லா, செடார், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு மூடி வச்சுருங்க. ஒரு 1 minute போதும். மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி அப்படியே இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ இந்த டைமில் அடி பிடிச்சிருக்கான்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடணும்னா அழகாக வேக விட்டுக்கலாம். எனக்கு இன்னும் ஒரு 1/2 minute ஆனால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 1/2 minute ஐ எம் வெயிட்டிங். பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரெடியாக தான் போகுது. அதாவது பார்க்க தான் இது காம்ப்ளிகேட்டட், பட் வெரி ஈஸி ஒன். ஆக்சுவலி நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் இப்போ சீஸ் இல்லாத அந்த பார்ட்டை அப்படியே நான் இதோட ஃபோல்டு பண்ண போகிறேன். பாருங்கள், let's see how it folds. Yes, that's it. நம்மளோட ஜினி தோசை மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு. இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபோல்டு பண்ணாமல் ரோல் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நான் ஃபோல்டு பண்ணிவிட்டு ரோல் பண்ணுறேன். பாருங்கள் இதை அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா ரோல் பண்ணி வைப்பாங்க. நான் கடைசியில் பிளேட்டில் வச்சு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்கள், சூப்பரான ஜினி தோசை ரெடி ஆகிடுச்சு. வாவ், சோ எம்மி இல்லைங்க. என்னங்க ஜினி தோசை நம்ம பார்த்துட்டீங்க எவ்வளோ சீக்கிரமாக பண்ணிட்டோம் அப்படின்னு. யூஸ்வலாக யூ கேன் மேக் அந்த scheswan சாஸ் இருக்கு இல்லையா,
சஸ்வான் சாஸ் யூ கேன் மேக் இட் at your home. இல்லைனா வந்து அவைலபிளாக இருக்குது சூப்பர் மார்க்கெட்ஸில். நீங்கள் அதையும் ரெடிமேடாக வாங்கலாம். இல்லை உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா யூ கேன் மேக் இட் at your home. ரொம்ப ஈஸியான சாஸ் தான். நீங்கள் செஞ்சுட்டு யூ கேன் ஸ்டோர் இட் ஃபார் 1 week. நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த இதே சாஸை வந்து நீங்கள் பாஸ்தா இல்லை வந்து வேறு ஏதாவது பீஸாவுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிப்பு என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா புளிப்பாக இருக்கே இந்த மாவை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்கல்ல, அந்த மாவு கூட இந்த மாதிரி வந்து வெரைட்டி தோசாஸ்க்கு வந்து யூ கேன் மேக் இட். கீழே ஊற்றாமல் நீங்கள் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி மசால் தோசை அந்த மாதிரி வெரைட்டியாக செய்யும்போது அந்த புளிப்பு வந்து நமக்கு தெரியாது. ஸோ டோட்டலி கிட்ஸ் வில் லவ் இட், ஈவன் அடல்ட்ஸ் வில் லவ் இட். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை படிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். இந்த மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from Veronica.